ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது இல்லைங்களா, அதுல காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு நீர்மோரோ அல்லது பானகமோ தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. நீர்மோறு அப்படின்னா பெரிய அண்டா அண்டாவால நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம். உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்காவது கொடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கறதே இருக்காது. அதே மாதிரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லாம் நிகழாது. அதுக்கப்புறம் நீங்களும் சரி உங்க குடும்பத்தாரும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தானம் தர்மங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். சோ அதனால நீர்மோறு, பானகம் அப்படிங்கறதுலாம் ரொம்ப எளிமையானதுதான். சோ உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கு. சனி 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அர்த்தாஷ்டமத்து சனி. அப்புறம் குருபலம் இருந்துச்சு இவ்வளவு நாள. இந்த மாசத்துல இருந்து குருபலமும் கட் ஆகுது. குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், 9 கூடிய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கிரக இணைவுகள்ல செவ்வாய் மட்டும் நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய், அவர் ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் பலம் குறைவாக இருக்கு. சோ இந்த நேரத்துல என்னன்னா நல்ல வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா நீங்க முருகன் வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்துல காலபைரவர் வழிபாடு, அப்புறம் நீங்க வைணவத்துல இருக்கீங்க அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்தை பக்கபலமா புடிச்சு அவரை நீங்க என்ன செய்யணும்? ஆத்மார்த்தமா வணங்கணும். அப்பதான், ஏன்னா குரு இவ்வளவு நாளா உங்களுக்கு பலம் இருந்து காப்பாற்றிட்டு இருந்தாரு. இப்ப பலத்தை இழக்கிறாரு. அப்போ என்னன்னா அஷ்டமத்துல குரு போகும்போது தெய்வத்தை நாடிக்கணும். அதே மாதிரி குருநாதர் வழிபாடுகளை அதிகமா பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோ அல்லது பாத்தீங்கன்னா மகான்கள் இருப்பாங்களா, ரிஷிகள் இருப்பாங்களா, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே உங்களைய தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலப்பாயோட போக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆகும். கடைசி நேரத்துல டக்குன்னு மாறிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனா பொதுவாவே தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவர் அஷ்டமத்துல போறனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானா? அவ்வளோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அவசியம்ங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு பாதகாதிபதி புதன், அவரு கூட சூரியன் சேராது. எப்பவுமே பாதகாதிபதி 6க்குடையவரு, இந்த மாதிரி இதுல எல்லாம் சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்துச்சு அப்படின்னா ஹெல்த் ரீதியா கட்டாயம் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு. அதனால ஹெல்த் ஆல்ரெடி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அஷ்டமத்துல குருவும் போறாரு, சூரியனும் 6ல போதுங்க. அதனால கவனமா இருக்கணும். ஆனா நீங்க வழிபாடு பண்ணிக்கங்க. தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க, முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. தெய்வ பலம் இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய தீமைகள் கட்டாயம் குறைவாதான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் புலம்புறது என்ன, நீங்க சொல்ற நன்மையே நடக்க மாட்டேங்குது, தீமை மட்டும் கரெக்டா நடக்குது, கெட்டது மட்டும் பர்ஃபெக்டா நடக்குதுன்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருப்பீங்க. ஆனா நீங்க தெய்வ பலத்தை தேட தேட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளும் கெடுபலன்களும் கம்மியாயிரும். உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறதே தெய்வ பலம் தான். ஏன்னா தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே தெய்வ பலம் இருக்கு. ஏன்னா அது கால புருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. அப்ப கால புருஷனுக்கு 9ஆம் இடம், 9ஆம் இடமே ஒருத்தருக்கு என்ன அப்படின்னா உபாசனை, குரு பலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சகல விதமான சௌபாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா இருக்கனால உங்களுக்கு ஒரு கவசமா தெய்வ அனுகூலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூடுதலா இன்னும் நீங்க வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுக்கு காலங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் எவ்வளவு கெட்டிருந்தாலும் அந்த இடம் ஒரு இதுக்கு மேல ஒரு கவசத்தை தாண்டி தாக்காது. தாக்கும் போதும் பாதிப்புகள் ரொம்ப குறைவாதான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறது. உங்களுக்கு தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால வருமானம்ங்கிறது உண்டு. தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமான இந்த மாதம் அவாய்ட் பண்றது நல்லது.
தொழில்ல புது மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானத்த ஈட்ட முடியுங்க. தொழில்ல இன்னும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் எந்தவித பாதிப்புமே கிடையாது. 6க்குடைய சுக்கிரனும் உங்களுக்கு குருவோட சேர்ந்து அஷ்டம பலம் பெறதுனால, திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு 6க்குடையவர். அவர் அஷ்டமத்துல போறாரு. உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது 2ஆம் இடத்த பார்க்கும்போது வருமானம் ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரிய புதையல், உழைக்காத வருமானம் இந்த மாதம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வருமானம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு. திடீர் விபரீத ராஜ யோகம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. ப்ரொமோஷன், ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு இடமாற்றமும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து என்னன்னா 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு செவ்வாய் இருக்காரு. கணவன் வழி ஆதாயம், சகோதர வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. இருந்தாலும் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்துல சிக்கலை உருவாக்கும். அது என்ன மாதிரினா வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இத உணர்த்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்றதுதான். பெண்களாக இருந்து திருமணமானவங்களாக இருந்தா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சபலம் பெறது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நன்மையான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கணவருக்கு ஆயுள் பங்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. அது உங்களை பயமுறுத்துறது இல்ல. தெய்வ அனுகூலம் இருந்தா எந்த ஒரு தீமையும் கட்டாயம் நடக்காது. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். ஆனா பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தா அந்த இடத்துல இருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஆர்கியூமெண்ட்டை லாங்கா கொண்டு போகாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர் மாற்றங்கள் இருக்கு. நன்மையான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இந்த டைம்ல ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபக திறன், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சனியோடைய பார்வை மந்தத்தை கொடுத்தாலும் கூட நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவோடைய அனுகூலம் சனிக்கு இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்து இருக்கு. அதனால நல்ல அமைப்பு இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், திடீர் கார் வச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு புது கார் எடுக்கிறது, அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. வெளிநாடுகள் பயணம், வெளியூர் பயணங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதம் வந்து பயணங்களை அதிகமா மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல டாக்டரை, மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. ஓனா வைத்தியம் பார்க்காதீங்க. சுய வைத்தியம் பெரிய ஆபத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால உங்களுக்கு எந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கோ, ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்கறது தவறுகள் கிடையாது. அதனால ட்ரீட்மெண்ட் போகும்போது நீங்க நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு போங்க. 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் பலம் பெற்றிருக்கனால கடன் ரீதியா பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வழக்குகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 9 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்துடும். ஏன்னா நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, பலம் பெற்றிருக்கனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு நிவர்த்தி கட்டாயம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அஷ்டமத்துல குருவோடைய பலம் இல்லைனாலுமே நல்ல அமைப்புகள், வருமானத்தை பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பதவிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. உங்களுடைய பேரை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா காப்பாத்திக்கணும். ஏன்னா புகழ் பேரெல்லாம் மங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவை அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து உங்களுடைய பேர், அந்த குட்வில் அப்படிங்கக்கூடிய சொசைட்டில உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கும். 9 கூடைய சூரியன் வந்து மறைஞ்சிருக்கனாலே இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில்களுக்கு தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தெய்வ பலம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால துர்க்கை, காளி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது உங்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னா காளி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணுங்க. காலபைரவர் கூடுதலான வழிபாடை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்படுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. மருத்துவம்
சார்ந்த விஷயங்கள கவனமாவும், உடல் ரீதியை சார்ந்த விஷயங்கள் கவனமாவும் இருக்கணும். குடும்பத்துல பொதுவா அனுசரணையா இருந்து பழகிட்டாலே பெரிய வித பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருபலம் இருக்கும்போது, எந்த ஸ்தானத்துக்கு குருபலம் இருக்கோ அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமான பலன்கள குடுத்துரும். அப்படி பார்த்தா வாக்கு, கல்வி, கண்ணு, பார்வை, தனம் இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் மெயின். ஒரு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கணும், காசு பணம் வரணும். அதானே மெயினு. அது நல்லா இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். அதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. தனுசு ராசின்னு சொல்லிட்டு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்த தான் பார்ப்பாங்க. கவனமா இருந்தாலே எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்பட தேவையில்ல. நம்ம மீறி ஒரு விஷயம் செயல்படுதுன்னா, அதுக்கு நம்ம வருத்தப்படணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா, நம்ம 100% கான்ஷியஸா இருந்தாச்சு. அதுக்கு மேல செய்யறதெல்லாம் நம்மளுடைய கையில எதுவுமே இல்ல. ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அவ்வளவுதானே தவிர, பொதுவாவே உங்களுக்கு பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கே நான் சொன்ன மாரி பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால, எந்த ஒரு விஷயத்திலயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. குரு அப்படின்னாலே என்ன? மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அதே மாரி எல்லா ராசிக்குமே தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அங்க போ, இங்க போ அப்படின்னு கைட் பண்ணி குடுக்குறவங்க. நீங்க என்னன்னா, மிகப்பெரிய லெவல்ல ஒரு குருவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது. இங்க அத பண்ணு, அது நல்லா இருக்கும். இப்படி பண்ணு, அப்படி நல்லா இருக்கும்னு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. அந்த தர்மம் உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையில பாதுகாத்து நிக்கும். அதனால எப்பவுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. கால நேரங்கள் கடுமையான சூழ்நிலையில என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. பொதுவா தெய்வ வழிபாடும், அனுகூலமான சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. அந்த தெய்வ வழிபாடே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து செயல்படும். பொருளாதார வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது. ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது. அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது. பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது.
சரி, இதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் வந்து அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் வந்து கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தில் பார்த்தோம்னா 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பார்த்தடையானால் இந்த மாதம் பிறந்த உடனே சுக்கிரனும் சப்தமத்தில் வர்றார். 6/11 அதிபதியும் சப்தமத்தில் வர்றதுனால 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடும். இதை தவிர பார்த்தடையானால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். பெரிய விசேஷம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பேசுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால
அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் சூரியன் புதன் 2 பேருமே வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6, 7 அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, அதாவது சுக்கிரன் 7ஆம் இடத்துல போகிறார். 7, 6 பரிவர்த்தனை, 6, 7 பரிவர்த்தனை இருக்கிறது மூலியமாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அதிக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. 26/5/2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குருவினுடைய பெயர்ச்சி. குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். அஷ்டமத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடியனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சுக்கிரனும் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறது. சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைகிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. என்னால் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிருந்த மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சப்தமத்தில் புதன் வந்து விடுறார். 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போகிறார். எப்போது 26/5/2026 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிக்கணும். மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம், எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தைக்கு தாய்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் புதன் 2 கிரகங்களும் இருக்குது. அது தவிர 7ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறதுனால திருமண யோகம் வரும். அதை தவிர 8ஆம் இடத்துக்கு குருவும் சுக்கிரனும் போகும்பொழுது தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்ப்பார். அதனால் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி வேறு அவர். அதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள், வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அசுரத்தனமான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. சில தடங்கல்கள் வந்தாலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய முயற்சிகளை பார்க்கும்பொழுது சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் எப்போ வருதுன்னா 21/5 23/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். 21, 22, 23 3 நாள். 23ஆம் தேதி கார்த்தால வரணும். அதாவது 2.25 நாள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம். ஒரு வேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுவோம். எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம்? மோர் வந்து இது கொடுங்க. இந்த வைகாசி மாதத்தில் வெயில் வேறு, அக்னி நட்சத்திரம் வேறு, வெயில் வேறு இருக்கும். அதனால் வழிபோக்கர்களுக்கு மோர் கொடுங்க. அது வந்து ஒரு நல்ல விசேஷம். அதுவும் அந்த கருவேப்பிலை, அதை தவிர வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மோர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்களேனால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு ஆஞ்சநேயர் வழிபட்டுண்டே வாங்க. ஆஞ்சநேயர் சாலிசா சொல்லுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது,
இந்த வைகாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம வந்து எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான மாதம். உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே நீங்கள் ஸ்டெப்பாக அப்படி எடுத்து வைக்க உங்களுக்கு வெல்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. அப்புறம் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன அழுத்தங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாகும். ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு உற்சாகம் அதிகரிக்கும்னு சொல்லலாமா? வேலையில் உண்மையிலேயே ஒரு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேபோல் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. சுப விரய செலவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். என்ன சுப விரய செலவு உண்டு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, திருமணம் நடத்தலாம், அல்லது பைக் கார் வாங்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடலாம். ஸோ இதை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் செய்வதற்கான பாக்கியம் உண்டு. மனசில் ஒரு இணை புரியாத சந்தோஷம் வரும். இன்னும் நம்ம இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, ரொம்ப ஒரு எனர்ஜி பவராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இணை புரியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே உணர்வீங்க. பரவாயில்லையே, போன மாதத்தோடு இந்த மாதம் நம்ம கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குமே அப்படின்னு உங்களுடைய உள் மனதுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறேன்னா முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிரகம் கொடுக்கும். இவ்வளோ நாட்களாக என்னென்ன விஷயங்கள்லாம் தடைபெற்று போச்சோ, இந்த விஷயம் செய்யணும், அந்த விஷயம் செய்யணும், பாதியோடு நின்று போச்சு, அப்படி இப்படின்னு என்னென்ன விஷயங்கள் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு தடையாக இருந்துச்சோ, தடைபட்டு போச்சோ, அத்தனை வகையான விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நிறைவேற்றி காப்பாற்றக்கூடிய ஒரு அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குதுங்கிறது உண்மை. மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா தொழிலில் முன்னேற்றம் அடையணும்னு காத்திருக்கேன், எப்படியா வேறு லெவலுக்கு நான் போகணுன்னு காத்திருக்கேன். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, இது சரியாகுமா அப்படின்னா உறுதியாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு தடையும்
கிரகங்கள் கொடுக்கவில்லை என்பது உண்மை. அதை தாண்டி நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்கள் குடும்ப உறவுகள் என்று சொல்லி உங்கள் கூட வந்தவே உட்காந்துருக்காங்கள, நான் மாமே, நான் மச்சான், நான் அத்தை, நான் மாமனார், தாத்தா அப்படின்னு ஏதோ ஒரு குடும்ப உறவுகள், அதாவது அது அந்த என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் தூரத்து உறவுகள் கூட வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு கொடுத்து வந்த அழுத்தங்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கொஞ்சம் உணர்ச்சி சப்படாமல் பேசணும். நீங்கள் பட்டுன்னு வெளிப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே உங்களை தேவையில்லாமல் ஏதாச்சும் தவறான வார்த்தையை சொல்லி லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்களில் உறவுகளை உள்ளே விடுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவுகள் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு 60% உண்டு. அதே போல் தான் உங்களுடைய அப்பா வழி உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் 40% நன்மை உண்டு என்பதை தெளிவாக சொல்லலாம். ஸோ இவங்க நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் உறவுகள் மத்தியில் கொஞ்சம் அனுசரித்து பொறுமையாக போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. மனசார யாருக்கும் தெரியாமல் வழி நடத்தி பாருங்களேன். இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அடையக்கூடிய ஒரு ராசியில் நம்முடைய தனுசு ராசி நேர்களாகிய நீங்களும் ஒருவரே என்பது கிரக ரீதியான உண்மை. இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டு ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால், கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது, குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம்.
வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம் நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் வந்து அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே ஒன்றும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா ஒன்றும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு வந்து அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வா, தனுஷ ராசி, தனுஷ லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து பெரிய மாறுதல் வரப்போகுதுங்க. குரு பகவான் இந்த ஜூன் 2 வந்து பயிற்சி அடைகிறார், சரிங்களா? அப்போது உங்களை இவ்வளோ நாள் பார்த்துருந்த குரு பகவான் இப்போ பார்க்கல, கொஞ்சம் தடங்கல்கள்லாம் வரும். உடனே பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. தடங்கள் வரும், முட்டி மோதி ஜெயிச்சிடலாம். தனுசு நம்ம பார்க்காத தடங்களா, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஈஸியாக வந்தால் இதாக கையில் போராடி தானே வாங்கணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போராடுங்க, ஜெயிச்சிடலாம். எதுலெல்லாம் ஜெயிக்கலாம் அப்படின்னா, குரு பகவான் எங்கே போகிறாரு? நம்மதுலேருந்து மூவ் ஆனார், மூவ் ஆகி நம்ம 2வது வீட்டுக்கு போயிருக்கார், மகரத்துக்கு போயிருக்கார். அப்போனா காசு வரும், டப்பு, மணி, துட்டு காசு வரும் கையில். காசு வந்தாலே இன்றைக்கி உலகத்தில் முக்கால்வாசி பிரச்சனைகள் தீர்த்துடலாங்க, சரிங்களா? காசு நல்லா வருது. காசு எது மூலயமா வரும்? வேலை மூலயமா வரும், இல்லை தொழில் மூலயமா வரும். வேலை நல்லாயிருக்கு, வேலையிலையும் கொஞ்சம் ஸ்லோ இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா தேடி பாருங்கள், உங்களுக்கு சேலரி ஹைக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வேலையில் நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு டெசிக்னேஷனாவது வாங்கலாம், ஒரு ட்ரான்ஸ்ஃபராவது வாங்குங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுற காலத்துலலாம் எனக்கு வந்து தொடர்ந்து ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு எல்லாம் கேட்பாங்க, எப்போ உனக்கு ப்ரொமோஷன் இருக்குன்ட்டு. ஒன்றும் இல்லை, நான் நிறைய படிப்பேன், நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் டக்குன்னு டீம் மாறிக்கிட்டே இருப்பேன். ஒரு தடவை என்னை டீமே மாற விடாமல் நிறுத்தினாங்க, கம்பெனியை மாற்றிட்டேன், முடிஞ்சு போச்சு. எனக்கு நான் முன்னேறணும், நான் உனக்கு ரிசல்ட்டு தரேன், நான் முன்னேறேன். அந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை கெடுத்துக்காமல் எவ்வளோ சேஃபாக நீங்கள் வந்து வேறு டீமுக்கோ வேறு கம்பெனிக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும்னா ஆகலாம். க்ரோத் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பார்த்து பண்ணணும். ஏன்னா உங்களை வந்து சனி பகவான் 10ஆம் வீடாக பார்க்கறதால கொஞ்சம் பார்த்து பண்ணணும். உங்கள் ஜோதிடத்தை செக் பண்ணிக்கோங்க. டன். சரி, அதுக்கு அடுத்து வேறு என்னென்ன பெஸ்ட்டு? கல்யாணம். போன வருஷமே பண்ணியிருக்கணும் கல்யாணம், நிறைய பேர் பண்ணாங்க, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அதே மாதிரி மகப்பேரும் அதே தான், எவ்வளோ சீக்கிரம் தனுஷ்கெலாம் நான் எப்போயுமே சொல்கிறது, சீக்கிரம் மகப்பேர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மகப்பேர் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மூலாதாரம், மூலம் நட்சத்திரம்லாம், அந்த மூலம் கிட்ட நிறைய லைட்டாக இஷ்யூஸ் வரும் லைஃப்பில். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏற்கனவே வந்து சரியாயிடுச்சுன்னா ஓகே, ஒன்றும் வரலைன்னா அதுக்கு முன்னாடி குழந்தை பேர்லாம் இப்போ எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது, சரிங்களா? லவ் இதில் வந்து கம்மி தான், ஏன்னா இது ரொம்ப வீட்டுக்கு அடக்கமான பிள்ளைங்க, ரொம்ப சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் லவ்லலாம் விட மாட்டாங்க. ஆக்சுவலி லவ் பண்ணுறவங்களுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணு, உன் வாழ்க்கையில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அப்பா அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறவங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ்வில் விட மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு லவ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கல்யாணமாக மாற்றுறதுக்கு சூப்பரான டைம், சூப்பராக நீங்கள் பண்ணலாம். சரி, வேலையில் உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லிவிட்டு, தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டையும் சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தொழில் அஃபெக்ட் ஆகும், லைட்டாக ஸ்லோ ஆகும், தேவையில்லாத பிரச்சனை வரும், பாலிடிக்ஸ் நடக்கும். இது குரு வீடு அப்படின்றதால வெளிநாடு சம்மந்தமான எதனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது இஷ்யூஸ் வரும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே கரெக்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் வச்சு ஜெயிச்சிங்கன்னா
எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். சரிங்களா? பிஸ்னஸில் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஓகே, ப்ராஃபிட்டுக்கு சூப்பராக இருக்க டைம். ஓகே, வேறு சார் வேறு என்ன சார் இருக்குன்னா, நல்ல நியூஸ் நிறைய வரும். உங்கள் 12 குரு பார்க்குறார், உங்கள் 2 குரு பார்க்குறார். எக்கச்சக்கமாக நல்ல நியூஸ் வரும். போன வருஷம் நான் உங்களுக்கு கல்யாணம் சொல்லியிருந்தேன். இந்த தடவை உங்களுக்கும் கல்யாணம் சரி, உங்களை சுற்றி நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த சொந்தக்கார கல்யாணம், இந்த சொந்தக்கார கல்யாணம், ஏதாவது காது குத்து, ஏதாவது ஒரு இப்போ வேலையில் ஏதாவது நல்ல முன்னேற்றம், ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செலவும் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? செலவாகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன, கல்யாணம் ஜாலி தான், காசு இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியுமா? மகப்பேரும் சந்தோஷம்தான், ஹாஸ்பிட்டலில் காசு இல்லாமல் அட்மிட் பண்ண வைக்க முடியுமா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் செலவாகும். அதுக்கும் தயாராகுங்க, சுப செலவு. ஆனால் சந்தோஷமாக பண்ணுங்கள். இதுவும் ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதெல்லாம் செஞ்சுட்டு வர இந்த மாதம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது நல்லது. பானகம் கொடுங்க. பானகம், வெல்லம் தண்ணி கொடுப்பாங்க துளசி போட்டு. இந்த பானகம் தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வர மக்களுக்கு அதை தானமாக கொடுத்துட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்பட்டவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.